வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல நம்ம பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் நான் அக்வஸ் சால்வெண்ட் டாபிக்ல தான் क्वेश्चंस பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம 15 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் இருக்கு, பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அசிட்டிக் ஆசிட் இஸ் யூஸ்ஃபுல் as a solvent because it is 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன் எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னகுட்டி நம்ம நான் அக்வஸ் சால்வெண்டான அமோனியா அண்ட் அசிட்டிக் ஆசிட் இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் டீடைலா பார்த்து முடிச்சிட்டு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அட்வான்டேஜ் ஆஃப் நான் அக்வஸ் சால்வெண்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் இஸ் a polar solvent. போலார் சால்வெண்ட்ங்கிறதுனால இது போலார் அண்ட் அயானிக் காம்பவுண்ட்ல ஈஸியா டிசால்வ் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்ல அசிட்டிக் ஆசிட் வந்து ஹை சால்வேட்டிங் பவர். சால்வேட்டிங் பவர்னா என்ன தெரியுமா? ஸ்ட்ரென்த் ஆஃப் பவர் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் அயான்ஸ் அண்ட் சால்வெண்ட். சால்வெண்ட்டுக்கும் அயானுக்கும் இடையில எவ்வளவு ஸ்ட்ரென்த் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குங்கிறத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டை தான் நம்ம ஹை சால்வேட்டிங் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒரு போலார் காம்பவுண்டா இருந்தா பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ், பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ், புரியுமா? அப்போ அங்க உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா பாசிட்டிவ் ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கு, டைபோல் இருக்கு. அப்போ டைபோலா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய சால்வெண்ட், அப்போ அந்த சொலிட்ல இருக்கக்கூடிய அயான்ஸ் இருக்குல்ல, அந்த அயானுக்கும் நம்ம இங்க சால்வெண்ட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போலுக்கு இடையில என்ன நடக்கும்? அட்ராக்ஷன் இருக்கும். அப்ப அட்ராக்ஷன் இருக்கிறது அதிகமா இருக்கும் யாருக்கு? போலார் சால்வெண்ட்டுக்கு. அதைத்தான் நம்ம ஹை சால்வேட்டிங் பவர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். அசிட்டிக் ஆசிட் ஹஸ் எ மாடரேட் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஓகே, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து மாடரேட்டா இருக்கிறதுக்கு 6.2 இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அது ஒரு போலார் காம்பவுண்ட். அங்க என்ன நடக்கும்? போலரைசேஷன் நடக்கும். இப்போ அசிட்டிக் ஆசிட்ல பாருங்க, ஆக்சிஜன் இருக்கு, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் டேர்ம், சோ அது மேல 10 சார்ஜ், சோ பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ். அதே கார்பன் வந்து பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ். இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கு, அப்ப அங்க எலக்ட்ரான் ஃபுல்லா அந்த ஆக்சிஜன் பார்த்து மூவ் ஆக ஆரம்பிக்கும், சோ அங்க பார்ஷியலி நெகட்டிவ். அப்ப இந்த ஆக்சிஜனை பார்த்து மூவ் ஆரம்பிக்கும் போது பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ். இங்க ஹைட்ரஜன் எலக்ட்ரான் ஆக்சிஜனை பார்த்து மூவ் ஆரம்பிக்கும், அதனால பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ், இது பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரான் ஃபுல்லா எங்க பார்த்து மூவ் ஆக ஆரம்பிக்கும்னா ஆக்சிஜனை பார்த்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ எல்லா ஹைட்ரஜன் ஃபுல்லாவே பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் கார்பன் ஆல்சோ பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இங்க உங்களுக்கு பாசிட்டிவ் போல் இருக்கு, நெகட்டிவ் போலும் இருக்கு. ஓகே, அப்போ இது என்னது? டைபோல் இருக்கு. அப்போ டைபோல் இருக்கிறதுனால இது நம்ம போலார் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போலார் காம்பவுண்டா இருக்கிறதுனால தான் இதுக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுமே மாடரேட்டா இருக்கு, 6.2 இருக்கு. ஓகே, இல்லைன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து மாடரேட்டா இருக்கிறதுனால ஏதாவது சார்ஜ் ஸ்பீசிஸ் இருந்துச்சுன்னா அதை ஈஸியா ஸ்டெபிளைஸ் பண்ணி விடும். ஓகே, அது மட்டும் இல்ல அது என்ன நடக்கும்? ஈஸியா டிசால்வும் பண்ணும். அதனால இதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்க, பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் ஹஸ் ஹை பாயிலிங் பாயிண்ட். எவ்வளோனா 118 டிகிரி செல்சியஸ். 118 டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுக்கே காரணம் என்ன? டைமரைசேஷன். ரெண்டு அசிட்டிக் ஆசிட் வந்து இன்டர் மாலிகுலர் பாண்டிங் மூலமா ரெண்டு அசிட்டிக் ஆசிட் டைமரா ஃபார்ம் ஆகிறதுனால தான் ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. அப்போ ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கிறதுனால இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு ஹை டெம்பரேச்சர் ரியாக்ஷன்லயுமே இந்த அசிட்டிக் ஆசிட் எதை யூஸ் பண்ணிக்கலாம்? சால்வெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப ஹை டெம்பரேச்சர் ரியாக்ஷன்ல ஒரு solid molecule டிசால்வ் பண்றதுக்கு சால்வெண்டா நம்ம அசிட்டிக் ஆசிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த அட்வான்டேஜ் பாருங்க, புரோட்டான் டோனார். அசிட்டிக் ஆசிட் வந்து புரோட்டான் டோனரா இருக்கிறதுனால ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு அசிட்டிக் கண்டிஷன் வேணும் அப்படின்னா அந்த அசிட்டிக் கண்டிஷனுக்கு நம்ம அசிட்டிக் ஆசிட்டை சால்வெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஒரு அசிட்டிக் கண்டிஷனுக்கு தேவையான ஒரு மீடியத்தை உங்களுக்கு இந்த அசிட்டிக் ஆசிட் சால்வெண்டா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஏன்னா டியூ டு புரோட்டான் டோனார். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க, சால்வெண்ட் ஃபார் ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். இந்த ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்ல குட் சால்வெண்டா அசிட்டிக் ஆசிட் யூஸ் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்ல சம் ரியாக்ஷன்ல கேட்டலிஸ்டாவும் இந்த அசிட்டிக் ஆசிட் ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டரிஃபிகேஷன் அண்ட் டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன், இந்த ரெண்டு ரியாக்ஷன்லயுமே உங்களுக்கு அசிட்டிக் ஆசிட் வந்து கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகும், ஆட்டோ கேட்டலிஸ்டா. இப்போ பாருங்க, அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கோம், அதாவது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்திருக்கோம், இதுல நம்ம ஆருக்கு பதிலாக CH3 சப்ஸ்டிட் பண்ணோம்னா அங்க அசிட்டிக் ஆசிட் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஆசிட்டும் ஆல்கஹாலும் சேர்ந்து எஸ்டர் பிளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்குல, இது எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். இந்த எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன்ல நம்ம ஒரு கேட்டலிஸ்டா அங்க ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு மினரல் ஆசிட். ஓகே, இப்போ இந்த ஆசிட் நம்ம ஆட் பண்ணாம இருந்தாலும் இங்க அசிட்டிக் ஆசிட் எடுத்துருந்தோம் அப்படின்னா அங்க அசிட்டிக் ஆசிட் வந்து ஆட்டோ கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகும். ஓகே, ஆட்டோ கேட்டலிஸ்டா. அப்போ சம் ஆஃப் த ரியாக்ஷன்ல இந்த
அசிட்டிக் ஆசிட் கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகும், அது ஆட்டோ கேட்டலிஸ்டாகவும் ஆக்ட் ஆகும். ஆட்டோ கேட்டலிஸ்ட் என்ன? வித்தவுட் கேட்டலிஸ்ட், ஏதாவது வித்தவுட் எது வேற எந்த கேட்டலிஸ்ட் போடாம ஒரு ரியாக்டண்டே கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ஆட்டோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இது சால்வெண்டா யூஸ் பண்ணும்போது இது கேட்டலிஸ்ட் ஆகும். கேட்டலிஸ்ட்னா ரியாக்ஷனோட ஸ்பீடை அல்டர் பண்ணும். ஓகே, ஒன்று சேஞ்ச் பண்ணும், அதாவது இன்க்ரீஸ் பண்ணால் அது பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், டிக்ரீஸ் பண்ணிச்சுன்னா நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இதோட டிஸ்அட்வான்டேஜ் பாருங்க. அசிட்டிக் ஆசிட் வந்து கரோசிவ் நேச்சர், அப்போ கொஞ்சம் ஈஸியாக கரோஸ் பண்ணும். அப்படி இருக்கிறதுனால இப்போ ஸ்கின், ஐ, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லாம் இருந்துச்சுன்னா அங்கே ஈஸியாக டேமேஜ் பண்ணி விட்டுரும். ரொம்ப கரோசிவ் நேச்சர். அடுத்தது டாக்ஸிக்காக இருக்கும், அதனால நம்ம இன்கேலும் பண்ணக்கூடாது, காண்டி ஸ்கின் பக்கத்தில் வந்தாலும் ரொம்ப டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்தது பாருங்க, ரியாக்டிவ் வித் ஆல்கஹால் அண்ட் அமீன். இப்போ ஒரு ஆசிட் ஆல்கஹாலோட சேர்ந்தா என்ன நடக்கும்? எஸ்டர் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, இதே மாதிரி ஆசிட்டும் அமீனும் சேர்ந்தா அமைடு ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஆசிட் எடுத்திருக்கோம், இங்க அமீன் எடுத்திருக்கோம். அமீன் பேசிக் நேச்சர், ஏன்னா ஈஸியா அது மேல ஒரு லோன் பேர் இருக்கு. அப்போ இங்க என்ன நடக்குன்னா ஈஸியா ஃபர்ஸ்ட் சால்ட் ஃபார்ம் ஆகும். ஒரு ஆசிட்டும் ஒரு பேஸும் சேர்ந்தா என்ன ஃபார்ம் ஆகும்? சால்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக அதுக்கு ஹீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன், இங்க இருக்கக்கூடிய ஒரு ஓ வாட்டரா வெளியே போய் உங்களுக்கு அமைடு ஃபார்ம் ஆகும். ஆர் சி டபுள் பாண்ட் ஓ NHR. ஓகே, N அல்கைல் அமைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்க, இந்த காம்பவுண்ட் அமைடுக்கு ஃபார்ம் ஆகுதுல, அப்போ அதனால இந்த ரியாக்ஷன்ல அமீனுக்கு ஒரு சொலிட்டா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அமீனுங்கிற சொலிட்டை டிசால்வ் பண்றதுக்கு நம்ம சால்வெண்டா ஆசிட்டை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அசிட்டிக் ஆசிட்டை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அசிட்டிக் ஆசிட் ரியாக்ட் வித் அமீன் டு ஃபார்ம் அமைட். அப்போ அசிட்டிக் ஆசிட் வந்து அமீன் ஆல்கஹால் கூட எல்லாம் ரியாக்ட் ஆகிறதுனால அப்போ அந்த மாதிரி சொலிட் மாலிகுலை டிசால்வ் பண்றதுக்கு அசிட்டிக் ஆசிட்டை சால்வெண்டா யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் பாருங்க, லிமிட்டட் தெர்மல் ஸ்டெபிலிட்டி. அசிட்டிக் ஆசிட் வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும், 150 டிகிரி செல்சியஸ் தான். ஆல்ரெடி அசிட்டிக் ஆசிட் நம்ம பார்த்தோம், அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 118 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, பாயிலிங் பாயிண்ட் 118 டிகிரி செல்சியஸ். இப்போ பாயிலிங் பாயிண்ட் 118 டிகிரி செல்சியஸ் இருக்குது. காரணம் என்ன? இந்த ஒரு மாலிகுலுக்கும் 2 மாலிகுலுக்கு இடையில உங்களுக்கு டைமரைசேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த டைமரைசேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் என்ன? இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். இந்த ஹைட்ரஜன் பாண்ட் எப்போ பிரேக் ஆகும்? 118 டிகிரி செல்சியஸ்ல பிரேக் ஆகும். ஓகே, அப்போ அந்த 118 டிகிரி செல்சியஸ்ல இந்த ஹைட்ரஜன் பாண்ட் எல்லாம் பிரேக் ஆயிரும். அப்போ அது தனித்தனி சிங்கிள் மாலிகுலா வந்துடும். அப்போ அகைன் ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 32 டிகிரி செல்சியஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு 150 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த மாலிகுல் ஸ்டேபிளா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாலிகுல் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈஸியா பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும், கார்பன் டை ஆக்சைடு வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ 150 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் அதோட தெர்மல் ஸ்டெபிலிட்டி இருக்குது. அடுத்தது பாருங்க, கேன் டேமேஜ் சர்டைன் மெட்டீரியல். என்னென்ன மெட்டீரியல்லாம் டேமேஜ் பண்ணும் அப்படின்னா ரப்பர், பிளாஸ்டிக், இந்த மெட்டீரியல்லாம் நம்ம சல்பூரிக் ஆசிட் ஊற்றி வைக்க முடியாது. அப்போ அது ஈஸியாக என்ன பண்ணிடும்னா டேமேஜ் பண்ணி விட்டுரும். அதில் வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் கண்டக்ட் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இனி அடுத்தது அட்வான்டேஜ் ஆஃப் அமோனியா பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹை சால்வேட்டிங் பவர். அமோனியாவா இருக்கட்டும், அடுத்தது அசிட்டிக் ஆசிடா இருக்கட்டும், அது ஹை சால்வேட்டிங் பவர். அப்போ நிறைய காம்பவுண்டை டிசால்வ் பண்ணுறதுக்கு அமோனியா ஒரு ஆசிய சால்வெண்டா யூஸ் ஆகும். அடுத்தது ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டோரேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்போ ஒரு காம்பவுண்ட் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஸ்டோர் பண்ணுமோ அதை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டை தான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். அமோனியா இஸ் போலார் காம்பவுண்ட், ஆட்டோ அயனைசேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதாவது அமோனியா மாலிகுல் எடுத்துட்டோம்னா அங்க அமைடு அயானும் அமோனியம் அயானும் NH2- and NH4+, இந்த மாதிரி மைனஸ் அண்ட் பிளஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். அதனால தான் அதோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கு? 10⁻−30 இருக்கு. அப்ப இந்த ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வரதுக்கு காரணம் என்ன? ஆட்டோ அயனைசேஷன். ஓகே, ஆட்டோ அயனைசேஷன் நடக்கும். அப்ப இந்த ஆட்டோ அயனைசேஷன் நடக்கிறதுனால தான் இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து வேல்யூ அதிகமா இருக்கு. அப்போ இட் இஸ் சூட்டபிள் ஃபார் எதுக்கு? அயானிக் காம்பவுண்ட். ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருந்தாலே அயானிக் காம்பவுண்டை டிசால்வ் பண்றதுக்கு இந்த அமோனியாவை சால்வெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, பேசிக் மீடியம். அமோனியா ப்ரொவைட் பேசிக் மீடியம் சூட்டபிள் ஃபார் ரியாக்ஷன் ஆல்கலின் கண்டிஷன். அப்போ அமோனியா பேசிக்கா இருக்கிறதுனால ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம பேசிக் மீடியத்துல கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு சால்வெண்டா அமோனியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, அமோனியா லோ டாக்ஸிசிட்டி. ஓகே, அமோனியா வந்து மற்ற நான் அக்வஸ் சால்வெண்ட் இருக்குல்ல,
அதர் நான் அக்வஸ் சால்வெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது லோ டாக்ஸிசிட்டி. டாக்ஸிக் தான், பட் அதர் நான் அக்வஸ் சால்வெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அது லோ டாக்ஸிசிட்டி. இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். அடுத்தது பாருங்க, கேட்டலிஸ்ட். அம்மோனியா சர்டன் ரியாக்ஷன்லாம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் கேட்டலிஸ்ட் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அல்கிலேஷன், இதுக்கெல்லாம் உங்களுக்கு கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகும். அடுத்தது அம்மோனியாவோட டிஸ்அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் அம்மோனியா கரோசிவ் நேச்சரா இருக்கும், அதனால ஸ்கின், ஐ, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லாம் டேமேஜ் பண்ணும். இதே தான் அசிட்டிக் ஆசிடும் பண்ணும். அடுத்தது டேமேஜ் சர்டன் மெட்டீரியல், காப்பர், அது வந்து பிளாஸ்டிக், உங்களுக்கு ரப்பர், அதெல்லாம் உங்களுக்கு டேமேஜ் பண்ணிச்சு. ஓகே, அதே மாதிரி இங்கே அம்மோனியா எதை டேமேஜ் பண்ணா, காப்பர், கால்வனைஸ்ட் ஸ்டீல், இதெல்லாம் உங்களுக்கு அம்மோனியா வந்து டேமேஜ் பண்ணும். ஓகே, அப்போ அந்த ஸ்டீல் இதில் அம்மோனியாவெலாம் நம்ம ஊற்றி வச்சோம் அப்படின்னா அம்மோனியா வந்து ஈஸியாக கரோசிவ் பண்ண ஆரம்பிச்சிடும், டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்தது பாருங்க, அம்மோனியா ரியாக்ட் வித் சர்டைன் காம்பவுண்ட். அம்மோனியா ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா அமைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, இதே மாதிரி அல்கைல் கேலரி கூட ரியாக்ட் ஆகும். அல்கைல் கேலரி கூட ரியாக்ட் ஆகுனா என்ன நடக்கும் பாருங்க, இங்கே அமீன் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆல்கைல் ஹைலைடில் வந்து உங்களுக்கு ஒரு ஹாலஜன் குரூப் இருக்கா, அந்த ஹாலஜன் குரூப்பும் இந்த அமோனியாவில் உள்ள ஹைட்ரஜனும் உங்களுக்கு ஹைச்செக்ஸாக வெளியே போயிடும், உங்களுக்கு அமீன் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ இந்த ஆல்கைல் ஹைலைடு சொல்லிட்ட நம்ம டிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம அமோனியாங்கிற ஒரு சால்வெண்ட்டை என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா அங்கே ரியாக்ஷன் நடந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிரும், அமீன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிரும். அப்போ சால்வெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, லிமிட்டட் தெர்மல் ஸ்டெபிலிட்டி. அமோனியா வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப 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 கம்மி. அசிட்டிக் ஆசிட் 150 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்துச்சு, ஆனால் அமோனியா வந்து ஒன்லி 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்கும். அப்போ 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் நடத்தினாலும் அந்த ரியாக்ஷனுக்கு நான் அக்வஸ் சால்வெண்டான அமோனியாவை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அமோனியா ஈஸியான ஆயிரும், டீகம்போசிஷன் ஆயிரும் அப்போ 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே. ஓகே, அப்போ அமோனியா இந்த பிலோ 50 டிகிரி செல்சியஸ்க்கு தான் நம்ம சால்வெண்டாக யூஸ் பண்ண முடியும். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இனி கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் இந்த கான்செப்ட்லாம் வச்சுட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அசிட்டிக் ஆசிட் யூஸ்ஃபுல் as a solvent because it is. அசிட்டிக் ஆசிட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராங் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் ஆசிட்டா, அசிட்டிக் ஆசிட் வந்து ஒரு ஆர்கானிக் ஆசிட். ஆல் ஆர்கானிக் ஆசிட் ஆர் வீக் ஆசிட் because partially dissociated in water. ஓகே, அப்போ அசிட்டிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் கிடையாது, அது ஒரு வீக் ஆசிட். ஓகே, பார்சியலி டிசோசியேட்டட் இன் வாட்டர். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ராங். அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க, வீக் பேஸ். அசிட்டிக் ஆசிட் வீக் பேஸா, அங்கேயே ஆசிட் கொடுத்துட்டாங்க, அப்போ பேஸ் வராது. ஓகே, அடுத்தது அசிட்டிக் ஆசிட் போலார் சால்வெண்ட். எஸ், போலார் சால்வெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அங்கே ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் ஆக்சிஜன் இருக்குது, அப்போ ஆக்சிஜன் அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு மேலே பார்சியலி பாசிட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜன் மேலே பார்சியலி நெகட்டிவ். அதே மாதிரி இந்த சி டபுள் பாண்ட் இருக்கு, இதில் ஆக்சிஜன் மேலே பார்சியலி நெகட்டிவ், கார்பன் மேலே பார்சியலி பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இங்கே என்ன நடக்கும், போலரைசேஷன் நடக்கும். அப்போ அங்கே போலார் சால்வெண்ட். அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த டி ஆப்ஷன் பாருங்க. டி ஆப்ஷன்ல நான் போலார் சால்வெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் போலார் சால்வெண்டா, நான் போலார் சால்வெண்ட் கிடையாது. அது என்ன சால்வெண்ட், போலார் சால்வெண்ட் தான். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி ராங் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க, வாட் இஸ் த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் அமோனியா அஸ் எ சால்வெண்ட். ஓகே, அமோனியா சால்வெண்டா யூஸ் பண்றதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹை சால்வேட்டிங் பவர். சால்வேட்டிங் பவர் வந்து ஹையா இருந்துச்சுன்னா அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா, அட்வான்டேஜ். ஓகே, அப்போ அது டிஸ்அட்வான்டேஜ்னு கொடுத்துருக்கேன், அப்போ ராங் ஆன்சர். லோ டாக்ஸிசிட்டி. அமோனியா வந்து லோ டாக்ஸிசிட்டியா இருக்கிறது வந்து அட்வான்டேஜ். ஓகே, நான் அக்வஸ் சால்வெண்ட் மற்ற சால்வெண்ட் கம்பேர் பண்ணும்போது இது லோ டாக்ஸிசிட்டி, அப்போ அது பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது பாருங்க, கரோசிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஆமாம், எஸ், அமோனியா வந்து ஸ்டீல், காப்பர் அந்த மாதிரி வெசல்லாம் ஈஸியாக அஃபெக்ட் பண்ண ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், ரொம்ப டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி ஹை காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அமோனியா வந்து ஹை காஸ்ட் கிடையாது, மற்ற நான் அக்வஸ் சால்வெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது லோ காஸ்ட் தான். அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க, வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் அசிட்டிக் ஆசிட் சால்வெண்ட். இப்போ அசிட்டிக் ஆசிட்டை நம்ம சால்வெண்டா யூஸ் பண்ணும்போது அதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன, ஹை டாக்ஸிசிட்டியா, ஹை பாயிலிங் பாயிண்டா, ஹை சால்வேட்டிங் பவரா, ஹை விஸ்காசிட்டியா. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம நான் அக்வஸ் சால்வெண்டான HF பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.